கிளம்பிடுவோம் மீனாட்சரத்துக்கு. எப்படா போறது தெரியல. ஏடா காத்தற சரி. நம்ம தேவைக்கு எடுத்தது பேர் திருட்டுக்கவே. ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். லைஃப்லாம் எல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? எல்லாமே நல்லதே நடக்கும். ஒரு நாள் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். ஸோ அது வரைக்கும் உடம்ப ஹெல்த்தியாகவும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அண்ணன் வீட்டு பால் காய்ச்சி தான். அண்ணன் வீடுன்னு சொல்லலாம், அக்கா வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. நாங்கள் கிளம்பிடுவோம் மீனாட்சரத்துக்கு. என்ன பேருமா கிளம்பியாச்சா? பேர வந்திருக்காங்க, அதான் ஓகே. சந்தோஷம் அவ்வளோதான், எல்லாரும் கிளம்பிட்டோம். பால் காய்ச்சி பார்த்தீங்கல்ல, எங்கள் மாம்ஸ் ஓட்டி இப்போதான் எல்லாரும் பார்க்குறாங்க வண்டி ஓட்டி. விருதுநகரில் இருந்து மீனாட்சிபுரத்துக்கு ஈவினிங் தான் வரலான்னு இருந்தோம். ஆனால் அக்காங்க எல்லாம் விருதுநகரில் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கே 10 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோமே. வர ரூட் எல்லாம் பார்க்க ரொம்பவே பயமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் காரில் வந்துட்டோம். அண்ணா அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் பைக்கில் வந்துட்டாங்க. இப்படி தான் பயம் இல்லாமல் வந்தாங்கன்னே தெரியல. அந்த ரூட்டில் எங்களை தவிர வேறு யாருமே வரல. அதுவும் அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் இது வரைக்கும் இந்த ரூட்டில் பகலில் கூட வந்தது இல்லை. ஃபஸ்ட் டைம் சேஃபாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார். இல்லை சாரி வந்திருக்காரு. சாரிப்பம், தீபாவளி அப்போது எங்கள் ஐயம்மாவை பார்க்க வந்தோம்ல, அப்போ வந்திருக்காரு. சாரி மறந்துட்டேன். வந்ததும் முதல்ல சாப்பிட உட்கார வச்சுட்டாங்க. மஷ்ரூம் பிரியாணி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு புது வீடு பார்க்க வந்துட்டோம். அக்கா பையன் பேர் ஜோஸ்வா. ஆனால் அவர் வச்சுக்கிட்ட பேரை பார்த்தீங்களா, பொல்லாதவன் ஜோஸான். வச்சுக்கோ, நாத்தனா வையணுமா வச்சுக்கோ, அடிக்கணுமா அடிச்சுக்கோ. யாரு உன்னானே உண்டாக்கி நான் வைக்கணும், யாரு வைக்கணும், நாத்தனா வைக்கணும். கரெக்டா போயிட்டு வீடியோ எடுத்து சொல்லிட்டாங்க. அந்த க்ரீன் சாரியில் இருக்கிற 2 பேர் தான் எங்களோட 2 கண்ணுன்ற மாதிரி எங்கள் 2 அண்ணனுங்களை கட்டிக்கிட்ட அண்ணிங்க. ஆனால் அண்ணிங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாத்தனாருன்னு 8 பேர் இருக்கோம். ஆனால் அண்ணிங்க எங்ககிட்ட பாசமாக நடந்துப்பாங்க. ஈவினிங் போல் வரதான் இருந்தோம்ல, அப்போ எல்லோரும் சேர்ந்து பூ கட்டலான்னு இருந்தோம். ஆனால் நைட்டு லேட்டாக வந்தோம்ல, பூவும் கட்ட முடியல. ரொம்ப லேட்டாக வந்ததுனால அக்கா திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் அண்ணி வந்து பதில் கொடுத்தது. வந்து கட்டி பிடிங்க. ஆமா, பூ வைக்க கொள்ளு பாட்டி. யார் தெரியுதா? கொள்ளு பாட்டி, அது உங்க பேர பையன். அம்மா அதோ வந்துட்டாங்க. தெரியுது கொண்டு காலையில சொன்னானா 1000 பல்ப் எரியுது போன் போட்டு சொன்னானா வந்துடுறாரா? அக்கா வந்திருக்கா? அங்க இருக்கா ராமனே, அழகு குறைஞ்சிருக்கு. அழகு குறைஞ்சிருக்கு. விஜய் எப்படி சிவகார்த்திகேயன் குத்தா புலியோ அந்த மாதிரி மாமா வந்து மாப்பிள்ளை வச்சுக்க மாப்பிள்ள நீங்க இந்த வண்டியை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, கொடுங்க மாமா சொல்லுவாங்க. நிமிஷங்க தாங்க முடியல. அதுக்கு நான் என் மகனுங்களையும் என் மருமகளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் உங்க கூட தான் வருவேன். லாங் டிரைவ் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க தான் எங்கள் ஐயம்மா, அப்பாவோட அம்மா. அப்புறம் கார் வந்துட்டு சின்ட்ரஸ் தானே ஓட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் அண்ணா சின்ட்ரஸ் கையில் கீ கொடுத்துட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்க எல்லாம் பின்னாடி வண்டியில் வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் இந்த கோட் படத்தில் வர கடைசி டைலாக் இருக்கு இல்லையா, விஜய் சாரும் சிவகார்த்திகேயன் பேசுறது, அதை வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு சின்ட்ரஸ்.
தெரியல. இந்த வந்துட்டுல இந்த எல்லாம் வந்துட்டுல எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆகுது. 3 மாசம் ஆச்சு. இப்படி 3 நாள் ஆகுது. 3 மாசம் ஆச்சு. எடுத்துட்டேன். என்ன 3 நாள் ஆகுது. எடுத்துட்டு அதான் வந்துட்டோம்ல பேரன் பேத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற மாதிரி காலை எப்ப தந்தீங்க நீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன வலிச்சு? எந்த குறையும் இருக்கக்கூடாது. எங்க கூட வரீங்களா இங்க இருக்கீங்களா? எங்க கூட வரீங்களா இங்க இருக்கீங்களா? எங்க வரீங்க? இங்க இருக்கீங்களா? எங்க கூட படுக்கறீங்களா? இங்கதான் இருக்கேன். இங்க படுக்கறீங்களா? நாங்க எல்லாம் அங்க படுக்கறோம். அங்க கால் வலிக்கு. சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படி இங்க தான் எழுதப்பட்டிருக்கீங்க. ஆமா தச்சு வந்துச்சு. தச்சு வந்துச்சா? இந்த பிளவுஸ் மேட்சா இருக்கு அந்த கொஞ்சம் மட்டும் மெலிஞ்சிட்டேன். மேலஞ்சிட்டீங்க. ஆமா நல்லா இருக்கும். சாப்பிட வலித்தான் முடியல. வயசு ஆயிடுச்சு, மெலிஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நான் இன்னும் மெலிய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஃபோனில் வீடியோவில் வருவீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஃபோட்டோவை நல்லா விழுவுது. பிடிப்போம், எல்லாத்தையும் வச்சு பிடிப்போம். எல்லாத்தையும் வச்சு நல்லா பிடிப்போமே. அப்படியே ஒன்று பிடிச்சிருவாங்க. இல்லை அவனை பற்றி இங்கே சொல்லி சொல்லியிருக்கேன். என் மாப்பிள்ளை தாங்க உட்காந்துருக்காரு. இந்த பையனா மாப்பிள்ளைன்னு சொல்லி மாப்பிள்ளை மாமா அந்த சீலையை கட்டி உங்க மாப்பிள்ளை எல்லாரும் ஐயமாட்ட பேசி பேசி டயர்டாயிட்டோம். அப்புறம் என்ன படுக்க போகலான்னு பார்த்தா நைட்டு வீட்டில் படுக்க இடம் இல்லை. இடம் மட்டும் இல்லை, பாயும் இல்லை, பெட்ஷீட்டும் இல்லை. ஏன்னா ஊரில் இருந்து நிறைய பேர் வந்ததுனால ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தாலே தெரியும், எல்லா இடத்தையும் ஆக்குபைட் பண்ணிட்டாங்க. நைட்டு மழைன்றனால மொட்டை மாடிலையும் படுக்க முடியாது, போத்திக்கால்லையும் படுக்க முடியாது. அதனால் எல்லாரும் இந்த மடம் சொல்லுவாங்கள்ல, மடம் தான் நினைக்கிறேன், அது பேர் என்னன்னு சரியாக தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அங்கே தான் வந்து படுத்தோம். அப்படியே எங்கள் ஐயம்மாக்கு நாங்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களோட பசங்க, அதாவது நாங்கள் பேர பிள்ளைங்க. எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அதான் இந்த குட்டீஸ் எல்லாரும், அது அவங்களோட பேர பிள்ளைங்களோட பசங்க. 2 தலைமுறை பார்த்துட்டாங்களா. இப்போ எங்கள் அக்கா மகளுக்கு பிள்ளை பிறந்தா அவங்க 3வது தலைமுறையும் பார்த்துருவாங்க. அப்போ பாருங்கள், ஆனாலும் ஆள் பார்த்திங்கன்னா சும்மா கண்ணு மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ வேலை செய்வாங்க. எங்கள் ஐயம்மாக்கு பொண்ணு கிடையாது, அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி தான். ஆனாலும் ஐயம்மா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சவங்க தான். நல்ல பிள்ளைங்க, நல்ல மருமகளுங்க, பேர பிள்ளைங்கன்னு எல்லாரும் எங்கள் ஐயம்மாக்கு இருக்கும். எங்கள் கூட தான் ஒரு 10-12 வருஷம் கிட்டே இருந்தாங்க. இப்போ மீனாட்சிபுரத்தில் எங்கள் பெரியப்பா வீட்டில் இருக்காங்க. அக்கா அண்ணன் தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு நல்ல மெமரியாக இருக்கணும் தான் அவங்க பேசின ஆடியோவை அப்படியே போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொசுவும் கடிக்குது, குளிரவும் செய்யுது. ஆனால் எங்ககிட்ட பெட்ஷீட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க துப்பட்டா வச்சு அப்படி இப்படின்னு விடிய காலையில் ஆயிடுச்சு. அப்போ தான் படுத்தோமே. அதுக்குள்ளே இங்கே பால் காய்ச்சிக்கு ஐயர் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸே பண்ணிட்டு போயிருக்காரு. அவங்க குளிக்கிற வாடியில கொஞ்சம் கொஞ்சம் விட்டு குளி. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளியர் பண்ணிடலாம். சரி, பெருக்குமா வச்சு பறிக்க ஒரு துணியை வச்சு பெருக்கி இது பண்ணிக்கோங்க. இந்த 2 விளக்கும் காலையும் மாலையும் ஏற்றிடணும். சரி, இப்போ இன்னைக்கு ஏற்றிட்டீங்க, பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த விளக்கை சாந்தப்படுத்திடணும். சரி, அதுக்கப்புறம் ஈவினிங். ஆனால் அந்த காமாட்சி விளக்கை கண்டினியூவாக ஏற்றுனா நல்லா இருக்கும். கண்டினியூவாக இங்கே ஏற்றுறது இதை இங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்தையும் கொஞ்சம் நேரத்தில் பிரிச்சிடலாம். சரி, இந்த 4 அரிசியை இந்த வீட்டில் நீங்கள் நாளைக்கு இன்னைக்கு எங்கே சமைச்சிட்டீங்க, நாளைக்கு சமைக்கும் போது இந்த 4 அரிசி தான் முத பூஜையில் வச்சிருக்கு. இதான் நீங்கள் முத சமைக்கணும். இன்னைக்கு வர்ற உப்பு எது வந்தாலும், உப்பு, சீனி, வத்தல், இந்த 3 பொருள் நிறையா வந்திருக்குனாலும் அக்கா தங்கச்சிக்கு, ஏன்னா அதுதான் நம்ம வீட்டுக்கு வர்ற முதல் லட்சுமி, அக்கா தங்கச்சிக்கு யாருக்கும் கொடுக்க வேணும். எவ்வளோ உப்பு வந்தாலும் வீட்லேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பெருக்கு மாற வச்சு பெருக்க வச்சு பால் காய்ச்சி ரெடி பண்ணுங்க. சக்கரை பொங்கல் வச்சு எடுத்து அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் மோட் ஆன் ஆகிடுச்சு. நான் சொன்னேன்ல, நாங்கள் வந்து தூங்கிட்டு இருந்ததுனால யாரும் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டோம். ஐயர் வந்துட்டு கடகடன்னு அவங்க வேலையை சொல்லிட்டு போயிட்டாரு. எங்கள் அண்ணி வேக வேகமாக குளித்து ரெடியாகி ட்ரெஸ் பண்ணி வந்து முன்னாடி நின்றுட்டாங்க. பட் நாங்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் எழுந்து குளித்து ரெடியாகி எங்கிட்டு புது வீட்டுக்கு போகிறது, இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கான பேக்கிங் வேலையாக இங்கேயே உட்காந்துட்டோம். எங்கள் பெரியப்பா பெரியம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனால் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸில் அவங்களோட பேர் வச்சு கொடுத்தது அது ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் இப்படி பார்த்ததே இல்லை, யாரோட ஐடியானும் தெரியல. எங்கள் பெரியப்பாவும் பெரியம்மாவும் கொடுத்து வச்சுவாங்கன்னு சொல்லலாம் பிள்ளைங்க விஷயத்தில்.
அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணன் பிள்ளையும் அக்கா பொண்ணும் வந்துட்டு அந்த பாக்கை பிச்சு போடுற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து அழகாக மாலை மாற்றி விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அது பார்க்க வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழி தவறி வடக்கன் ஒருத்தன் கோவில்பட்டிக்கு வந்துட்டான் போல். அது வேறு யாரும் இல்லை, நம்ம சின்ராசு தான். வெத்தலை பாக்குனாலே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவார். எனக்கும் சாப்பிட பிடிக்கும் தான், ஆனால் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஆனால் சின்ராசு அப்படி கிடையாது, முன்னாடியே எடுத்து சாப்பிட்ருவார். அப்புறம் நாங்கள் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, கரெக்டாக வடக்கன் மாதிரி இருக்கீங்க, வாயில் மெல்லுங்க, வடக்கன் எப்படி மெல்லுவாங்க, எப்படி துப்புவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அது கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அஜந்தா பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கடையில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் கடையை பார்த்துப்பேன். அப்போல்லாம் அப்படி தான் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். பட் அந்த டேஸ்ட்லாம் இப்போ இல்லை. பால் காய்ச்சிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சு தான் இன்வைட் பண்ணாங்க. அப்பா அம்மார்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை, அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரே மாதிரி, அப்புறம் லேடிஸ் எல்லாருக்கும் குமரியில இருந்து பல்லு போன கிளவி வரைக்கும் ஒரே மாதிரி சேலை தான். அதனால் அன்னைக்கு எல்லாருமே அதை தான் கட்டிக்கிட்டு இருந்தோம். சித்தப்பா வீட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டு போகலை. அவர் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல். அதை தான் சித்தப்பா எங்களை திட்டிட்டு இருந்தார். எங்க இருக்கு காமி, எங்க இருக்கு என்னோட பெரிய அக்காவோட பசங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட், எங்கள் மாமா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பேக்ரவுண்டில் இப்படி தான் பாட்டு சத்தமாக இருந்துச்சு. ஏதோ ஊரில் திருவிழா அப்போல்லாம் எப்படி பாட்டு சத்தம் வெடி சத்தம்னு இருக்கும், அது மாதிரி தான் பெரிய ஸ்பீக்கரு. அப்புறம் இந்த கொலா ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தது என்னடா இது இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கொலா ஸ்பீக்கர்லாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆனால் செம்ம வைபிங்காக இருந்துச்சுங்க. அந்த பேக்ரவுண்டில் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பட் போட்டால் சில டைம் காப்பிரைட் ஆகிடும்னால நான் போடலை. இப்போ இதுக்கே என்ன வரும்னு தெரியல. நான் தான் ப்ராப்பராக வீடியோ எதுவுமே எடுக்கலை. அப்புறம் பால் காய்ச்சிக்கு கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக உப்பு, தேங்காய், மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், அதில் ஊதுபத்தி வச்சு எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊர் சைட்லலாம் பால் காய்ச்சிக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட உப்பு வந்து அன்னைக்கு வந்து சேரும். அது எல்லாத்தையும் தான் என்ன பண்ணணுன்றத ஐயர் வந்து சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் எங்கள் மம்மி, பெரியம்மா, எங்கள் சித்தி இவங்கெல்லாம் எங்கன்னு கேட்கலாம். இவங்க எல்லோரும் கிறிஸ்டியன்ஸ். அதனால் இந்த சடங்குங்கள்லாம் கலந்துக்க மாட்டாங்க. எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா பெரியப்பா ஃபேமிலி இந்து, அப்பா, சித்தப்பா, இன்னொரு பெரியப்பா ஃபேமிலி பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ். ஆனால் அக்காங்க, அதுக்கப்புறம் நாங்கள் தங்கச்சிங்க எல்லாருமே வந்துட்டு இந்துவில் தான் கட்டிக்கிட்டு போயிருக்கோம். இப்படி மிக்சடாக தான் வந்துட்டு இருக்கும் எங்கள் ஃபேமிலியில். ஆனால் ஹாப்பியாக இருக்கும் எங்கள் ஃபேமிலி. யாரை பற்றியும் அவங்களோட மதத்தை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டோ ஏதோ குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் கலந்துப்பாங்க. ஆனால் எங்கள் மம்மியும் எங்கள் பெரியம்மா, சித்தி இவங்கெல்லாம் மட்டும்தான் இந்த விஷயத்தில் கலந்துக்க மாட்டாங்க. மற்றபடி வந்துட்டு பழகுறதுலலாம் சூப்பராக பழகுவாங்க. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நான் அதுக்காக தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க யாரும் இங்கே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சண்டேன்றனால எல்லோரும் அந்த ஊரில் உள்ள சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டாங்க. மம்மி, பெரியம்மாலாம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், எண்டிங்கில் சொல்கிறேன், வீடியோ எண்டிங்கில். நான் சொன்னேன்ல உப்பு தேங்காய்னு நிறைய வரும்னு, பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. அப்புறம் இந்த நேரத்தில் எனக்கு செம்ம பசி ஆகிடுச்சு. நான்லாம் வந்துட்டு டீ இல்லாமல் ஒரு நாளும் கடந்ததில்லை. அதுவும் மார்னிங் டீ இல்லாமல் எனக்கு அந்த நாளே வந்துட்டு விடியாது. ஆனால் நான் காலையிலேருந்து எதுவுமே குடிக்கவே இல்லை. பால் கொடுத்தாங்க, ஆனால் டீ மாதிரி வராதில்ல, அதனால் அந்த பாலை சின்ராஸுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஐயா வந்து அதை குடிச்சிட்டு ரொம்ப ஆக்டிவாக சுற்றிட்டு இருந்தார் அக்கா பசங்களோட. பால் காய்ச்சினதுக்கப்புறமா வெளியே பொங்கல் வச்சு கொலவசத்தெல்லாம் போட்டாங்க. அது எல்லாத்தையும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி முக்கியமான விஷயம் எல்லாம் வீடியோ எடுக்கலை. அதனால தான் இத்தனை நாளாக இந்த வீடியோ போடாமல் அப்படியே வச்சுருந்தேன். போட்டால் நல்லா போடணும், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு. பட் சின்ராசு தான் போடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இன்னும் பால் காய்ச்சி வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இருக்கிறத வச்சு போட்டுடலாம் அப்படின்னு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் தெரிஞ்சுது எவ்வளோ ஹாப்பியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குன்னு. அவ்வளோ ஃபுட்டேஜ் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் சிண்டு குட்டி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கல் வச்சு சூப்பராக அழகாக பண்ணிக்கிட்டு இருந்தா. எங்கள் ஐயம்மா எங்கடா காணோன்னு பார்த்தோம். கூட்டத்தோட கூட்டமாக அவங்க ஏஜ் ஆளுங்க கூட உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. நான் சொன்னேன்ல, நல்லா பாலை குடிச்சிட்டு அக்கா அண்ணன் பிள்ளைங்களோட ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார் நம்ம சின்ராசுன்னு, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட இங்கே வந்தாச்சு. ஆனால் என்ட்ரன்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டு உள்ளே வராமல் ஒரு அரை மணி நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதை தான் எங்கள் அண்ணனும் சித்தப்பாவும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சித்தப்பா வந்து அப்போ தான் வந்தாங்க, நைட்டு வரல எங்கள் கூட. அவர் வந்து காலையில் தான் கிளம்பி வந்தார். எனக்கு எங்கள் சித்தப்பாவை தான் ரொம்ப பிடிக்குமே. எங்கள் டேடியோட
எனக்கு எங்கள் சித்தப்பாவை தான் பிடிக்கும். அது ஏன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. சித்தப்பா வந்துட்டு அவ்வளோ ஸ்வீட்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூரி, இட்லி, பொங்கல், வடை, கேசரின்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொய் வாங்க உட்காந்துருந்தாங்க. சென்னையிலலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மொய் கவரில் தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த மாதிரி நம்ம பேர் சொல்லி ஊர் பேர் சொல்லி கேஷாக அப்படி எண்ணி கொடுத்து மொயில வச்சதில்லை. சரி அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த முறை அப்படி தான் பண்ணேன். அக்கா பையன் தான் உட்காந்துட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன், கேஷ் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த ₹1 காயின் கொடுப்போம்ல அதை கொடுக்கல. ₹1 எங்கே அப்படின்னு பொசுக்குன்னு கேட்டான். டேய் சித்தி அவ்வளோ கேஷ் கொடுத்துருக்கு, ₹1 அசிங்கமாக கேட்குறேடானா? அதெல்லாம் கிடையாது, மொய்னா இந்த ஊரில் அப்படி தான். இது என்ன உங்கள் சென்னையா அப்படின்ட்டான். ரைட்டு, பையன் ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்கான்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படியே வந்துட்டேன். ஆனால் ரிட்டன் கிஃப்ட் வாங்க மறந்துட்டேன். சரி எங்கே போயிட போகுது, எப்படியும் நம்மளை தேடி வரும்னு சாப்பிட்டு டயர்டில் இப்படி வந்து உட்காந்துட்டோம். அக்கா பையன் காஃபி கொண்டு வந்து இருந்தான். மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு அண்ணியை கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அண்ணி எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்போ மாப்பிள்ளையை பிடிக்கல போல், காஃபியை வச்சுருங்க சொல்லி செமையாக கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாரும் எங்கள் ஐயம்மா கூட உட்காந்து கதை அடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ஊரில் தான் எங்கள் ஐயம்மா வளர்ந்த ஊர். ஸோ அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அண்ணன் பசங்களோட உட்காந்துட்டு நல்லா காடு விளையாடிட்டு இருந்தாங்க. காற்று வரலான்னு விசிறி காற்று வரலான்னு விசிறி அந்த முடி எடுத்து மேலே வர, முடி எடுத்து மேலே வர, கண்ணில் பட்டுட்டே இருக்கும். போட்டியாடா, நீ போட்டியாடா சொல்லலாம், போட்டியா? என்ன பண்ணுமா? பார்க்குறான் பாரு, வெட்டி பார்க்குறான். ஏய் போடா அந்த பக்கம் பார்க்காத, குழந்தை விளையாடிட்டு. எங்கள் சிண்டுக்குட்டியை வச்சு இவங்க எல்லாரும் ஃபன் பண்ணாங்களா. ஆனால் கடைசியில் பார்த்தா அவள் தான் ஜெயிச்சிருக்காளே. நான் ஐயம்மாவோட பேசிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்திருக்கேன். இந்த கேப்பில் அண்ணன் வந்து காடு விளையாடினதுக்கு செம்ம திட்டு போல எல்லாத்தையும். அப்புறம் தூங்கி எழுந்ததும் போர் அடிச்சிச்சா. நான் தான் சொன்னேன்ல ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் பின்னாடி பாட்டு போட்டுகிட்டே இருந்தாங்கன்னு. அதனால் அதுக்கு சும்மா எல்லாரும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த பக்கம் எங்கள் ஐயம்மா வந்துட்டாங்க, இன்னொரு பக்கமும் ஒரு ஐயம்மா வந்துட்டாங்களா. சரி 2 பேரையும் வச்சுட்டு குலவ சத்தம் போட சொல்லலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். எப்படி பண்ண சொல்ல நான் கேட்டு நாங்கள் இருக்கண்டா பார்த்தா வந்துடாடா. மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே ஏதோ ஒரு மலை இருக்கான், அந்த மலைக்கு மேலே போகலான்னு பிளான் பண்ணாங்க. இந்த டைம் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா சர்ச்சுக்கு போனவங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு அண்ணன் போயிருந்தாங்க. சரி அவங்க எல்லோரும் வந்ததும் ஒன்றா அந்த மலை மேலே போகலாம் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் மம்மி வந்து மிஸ்ஸிங் போல். அது வந்து எங்கள் மம்மியோட பிறந்த ஊருன்றதுனால சர்ச் முடிஞ்சதும் எல்லாரையும் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அதாவது பழைய தோஸ்துங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்கள பார்க்கறதுக்காக போயிருக்காங்க போல். போனவங்க சொல்லிட்டு போகலாம்ல, அப்படியே போயிருக்காங்க. இப்போ எங்கன்னு போய் அவங்கள தேடுவாங்க, இதுலேயே டைம் ஆயிடுச்சு. கடைசியில் அவங்களே வந்துட்டாங்க, கையில் ஃபோன் இல்லாமல் போயிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மழையும் நல்லா வேகமாக வர ஆரம்பிச்சிச்சா, அவ்வளோதான் மலை மேலே போகிற ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு தூக்கம் தூங்கி லஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கட்டின சாரி கழட்டி போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா காலையிலேருந்து நான் டீ குடிக்காமல் அந்த கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அக்கா பையனை வச்சு நல்லா ஓட்டுன்னு ஓட்டிட்டோம் அன்றைக்கி காரில். செம்ம மெமரி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. என்னதான் ஜாலியாக ஃபன்னாக இருந்தாலுமே ஆனால் எப்படா அங்கேருந்து கிளம்புவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தலைவலி இருந்துச்சு. அக்கா வந்து டீ போட்டு கொடுத்தாங்க, இருந்தாலும் அது தலை பயங்கரமாக வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மழை, எனக்கு அந்த மழை வந்து ஒத்துக்காது. காற்று வாய்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு அப்பத்துலேருந்து நைட்டு படுத்ததுனால தோட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு மட்டும் கிடையாது, அன்றைக்கி அங்கே படுத்த எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் 1 வீக் ஃபீவர் கோல்டு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஓப்பன் பிளேஸ்லலாம் தூங்கணும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டே வந்து காட்டிடுச்சு. அப்புறம் நைட் தான் கிளம்பணும். நெக்ஸ்ட் டே கருவி இருந்திருக்கு. ஸோ இருந்துட்டு போக தான் சொன்னாங்க. நாங்கள் அன்றைக்கி நைட்டுக்கே சென்னைக்கு டிக்கெட் போட்டிருந்தோமா, அதனால் கிளம்பிட்டோம். எங்கள் கூடவே பசங்களும் எல்லாரும் வந்துட்டாங்க. பெரியவங்க எல்லாரும் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஊர்லேருந்து கிளம்புனாங்க. வரும்போதும் எங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும், டீ எல்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லி நிறுத்தினாங்க. செம்மையாக இருந்துச்சு உண்மையாகவே. அங்கே எங்கள் அம்மா என்ன செய்யுங்க, என்ன செஞ்சு கொடுத்து போகிறோம், எங்கள் அம்மா தாத்தாக்கே டப்பு கொடுத்துரும், தாத்தாக்கே டப்பு கொடுத்துரும். என்ன நமக்கு அடிச்ச போது இறக்கி விட்டுருச்சு. 12 மணிக்கு நான் எங்கடா போக, யாரையும் அங்கே எழுப்ப முடியாது. அது உங்க கர்ச்சிஃபு தான் அண்ணே, அது உங்க கர்ச்சிஃபு, உங்க கர்ச்சிஃபு தான் அது உங்களுக்கு. இவ்வளவு தூரம் இது பண்றப்ப
ஆமா, சொல்லுங்க சித்தப்பா, கோயில்பட்டியில போய் நம்ம என்ன செஞ்சோம்? ஒரே காசு எடுத்துட்டு 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க அந்த கட்டிப்பு. சொல்லுங்க, வீடியோ வேற அனுப்பிருக்கு. ஒன்னும் அதை பத்தி பேசணும். மீனாட்சிபுரம், கோயில்பட்டி. மீனாட்சிபுரத்துல ஒரு வீட்டுக்குள்ள அங்க இருந்து எடுத்தது இந்த கட்சி. அது ஒரு கடையா அப்படி சொல்றாரு. ஒரு கடை, அந்த கடைக்குள்ள ஒரு ஸ்லாப். இதை நான் அப்படியே போட்டேன்னு நினைச்சுக்கோ, மீனாட்சிபுரம்ல என்ன கடை இருக்குன்னு தெரிஞ்சிடும். 1000 கடை இருந்தா கூட கெஸ் பண்ண முடியாது. கடையே கிடையாது, என் ஊர்ல என் கடையே கிடையாது, நீ எப்படி கடை எடுத்துருப்ப அப்படி வந்துருக்காங்க. அது வெள்ளங்களுக்கு சின்ன வேணும் சண்டை வேற வீட்டுல இருந்துச்சு கம்மலை பண்ணுவாங்க வரிசையா ஒரு எங்கேயே பாத்துக்கணும். இருக்கும் 10 வச்சிருந்தாங்கண்ணே, 10 கலர் வச்சிருந்தாங்க வரிசையா. அவங்க எத்தனை வச்சுட்டு போட்டுருக்காங்க. அதுல நம்ம இந்த வெள்ளத்துல சொன்னீங்க கிளை மேல போட்டுப்பாங்களே டேய், எங்கேயோ தொங்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி மூக்க மூஞ்சி வாயில வச்சுக்கினேன். என்னோட கோமளமா இருக்க போதுடா அது. சித்தி உண்மையிலே இது கட்சிப்பு தான். துணியை பார்த்தா நானே எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. தேவைக்கு எடுத்து நம்ம தேவைக்கு எடுத்தது பேர் திருட்டு கிடையாது. ஓகே, தேவைக்கு எடுத்தேன். அப்போ வந்து இப்ப நான் இதை கீழே போடணும். மாமா அதை பார்த்து சந்தோஷப்படணும். தெரியுமில்ல அந்த அளவுக்கு இல்ல. மாமா இந்த பக்கம் பார்த்து சொல்லுவான், பார்க்க சந்தோஷமா அப்படின்னுவான். இந்த பக்கம் சித்தப்பா பார்த்துட்டு வந்த வேலை முடிஞ்சிச்சா. அப்புறம் அவ்வளோதாங்க. இன்றைக்கி நைட்டே வந்துட்டு எங்களுக்கு சென்னைக்கு வந்துட்டு பஸ்ஸு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி சும்மா பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய மாமா வந்தார். அவர் எப்போவுமே நாங்கள் வந்தோன்னா எங்களுக்கு ரஸ்க்கு, அதுக்கப்புறம் சிவகாசிலேருந்து வர ரஸ்க்கு, ப்ரெட்டு கொடுத்து அனுப்புவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஆஃபியோட ஹாப்பி விலாக்ஸை பார்க்க